வாங்க புதுவை நண்பர்களே, இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா க்ளூனி ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி க்ளூனி ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். அது சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஸ்பெஷல்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இந்த பிரசவம் சம்மந்தப்பட்ட ஒரு கைராசியான ஒரு ஹாஸ்பிட்டல் அது. அந்த ஹாஸ்பிட்டலு ரொம்ப நாளாக நாங்களும் சர்ச் பண்ணி தேடிகிட்டு இருந்தோம். அந்த ஹாஸ்பிட்டலு எங்கள் அட்ரஸ்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த அட்ரஸை பார்த்து ரொம்ப குழம்பிட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம ரோடு பார்த்திங்கன்னா கடலூர் டு பாண்டிச்சேரி மெயின் ரோடு, இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இது கன்னி கோவில், ஐனரப்பன் கோவில். ரைட் சைடு வந்து இந்த பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா மணப்பட்டு ரோடு. இது வந்து கடலூர் பாண்டி மெயின் ரோடு. இந்த ரோட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட்டு, காலேஜி, ரிசர்ச் சென்டர், அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ரெடி. ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இது. நல்லா ஃபஸ்ட் கிளாஸான ஹாஸ்பிட்டல். அதை தான் இப்போ பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து என்ட்ரன்ஸோட மெயின் கேட்டு. இந்த கேட்டை பார்த்திங்கன்னா அதான் பெரிய கேட்டு, இன் அண்ட் அவுட்டு. அப்புறம் அதை தாண்டி போனீங்கன்னா வந்து ராஜீவ்காந்தி இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஆறுபடை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு மற்றும் கல்லூரி, இது எல்லாமே இதில் இருக்குது. இன்ஸ்டியூட்டும் உண்டு. இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான நம்ம கிராமப்புறங்களுக்கு ஏற்ற ஹாஸ்பிட்டல் இதெல்லாம். இது நம்ம போகிற ரூட்லேயே லெஃப்ட் சைடில் இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து தமிழ்நாட்டு பார்ட்ரு வந்து ஆரம்பிக்கும், ரெட்டிச்சாவடி காவல் நிலையம். அதை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். இப்போ அந்த காவல் நிலையம் தான் வரப்போகுது. இதுதான் ரைட் சைடு. இதில் வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட்டு. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு தமிழ்நாடு வந்து ஸ்டார்ட். அப்போ நம்ம தாண்டி வந்ததுக்கப்புறம் தவளக்குப்பம் போகிறோம். தவளக்குப்பத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டு தான் போகணும். தவளக்குப்பத்தில் லெஃப்ட் எடுத்தால் வந்து அபிஷேக் பக்கம், கரிக்கலாம்பாக்கம், அந்த மாதிரி அந்த ரூட்டு போகலாம். ரைட் எடுத்தால் நல்லவாடு, ஸ்ட்ரைட்டாக போனால் பாண்டி ரூட்டு. இந்த ரோடு கொஞ்சம் இங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். போக போக டிராஃபிக் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா. இது சின்ன சிக்னல் தான், கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ட்ராவல் பண்ணி போயிடலாம் அந்த ரோட்டில். இது வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை தவளகுப்பத்தில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரியாங்குப்பம் போயிட்டுருக்கோம். அரியாங்குப்பத்தில் இது வந்து அவுட்ரு ரோடு. அரியாங்குப்பம் ரைட் சைடு எடுத்திங்கன்னா, இந்த லைட் ஹவுஸ்லேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா அரியாங்குப்பம் உள்ள இந்த வீராம்பட்டினம், அந்த சர்ச்சு இதெல்லாம் போகலாம். இந்த ஸ்ட்ரைட்டாக போனால் பாண்டி ரோடு தான். இது கொஞ்சம் சிக்னலு, இது கொஞ்சம் இதிலேருந்து தான் டிராஃபிக் கொஞ்சம். இதிலேருந்து நயினார் மண்டபம், இந்த மரப்பாலம் அது வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். எப்போ போனாலும் இந்த ரோடு வந்து கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்கும். ரோடு கொஞ்சம் சின்னது, போக்குவரத்து இதில் தான் போயிட்டுருக்காங்க எல்லாருமே. ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இந்த ரோடு. நீங்கள் எப்போ வந்தாலும் மார்னிங் வந்து 10 to 3 ஈவினிங் 3 வந்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மற்ற டைமில் எப்பயுமே பிஸியாகவே தான் இருக்கும். நைட்லலாம் வந்து இந்த ரோட்டில் போகவே முடியாது. ஒரு 1/2 hour 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் அந்த ரோட்டில். அவ்வளோ குறுகிய ரோடு. இப்போ வரப்போகிறது வந்து நம்மளுக்கு வந்து நயினார் மண்டபம் தான். அதை தாண்டி போனால் அடுத்து மரப்பாலம். இதில் வந்து நயினார் மண்டபத்தில் ரைட் சைடில் ஹூண்டாய் ஷோரூம் வந்து கார் ஷோரூம் இருக்குது, சர்வீஸு, அப்புறம் காரு பையிங் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். இதுதான் அந்த ஷோரூமு. பாண்டிச்சேரியில் இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் சின்ன சிக்னலு, கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் டிராஃபிக்காகவே தான் இருக்கும். இந்த போலீஸ்காரங்க இருப்பாருங்க ரைட் சைடில், ரொம்ப கடமையாக வேலை செஞ்சாருங்க. இந்த சிக்னல்லையும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி அவரெல்லாம் கண்டிப்பாக பாராட்டியே, போலீஸ்காரங்களும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. அவ்வளோ வேலை செய்கிறாங்க. ரைட் சைடு தான் நிற்கிறாரு பாருங்கள், இவர் தான்.
இவ்வளோ கார்களையும் பைக்குலேயும் பஸ்ஸுகளை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி அனுப்பணும்னா ரொம்ப கஷ்டம். இது நம்ம மரப்பாலம் தாண்டி போயிட்டுருக்கோம். மரப்பாலத்துலேருந்து குளினி ஹாஸ்பிட்டல் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். ரைட் சைட்லேயும் உப்பளம் வழியாகவும் போகலாம், உப்பளம் அந்த ஸ்டேடியம் வழியாக போகலாம். நம்ம அந்த மால் வழியாக போகிறோம். இது வந்து நம்ம பிவிஆர் மால், பாண்டிச்சேரி பிவிஆர் மால் ரொம்ப ஃபேமஸான மாலு. உள்ளே வந்து எல்லாமே கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, சினிமா தேட்ரு, காய்கறி எல்லாமே இருக்குது. ரொம்ப ஃபேமஸானது இதுதாங்க. வந்துட்டோங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பீச் ரோடு எடுத்திங்கன்னா, பீச் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பீச் ரோடு நேரம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இது வந்து லெஃப்ட் சைடில் பஸ் வழியுது பார்த்திங்களா, அந்த ரோட்டில் நம்ம போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம பீச்சை நோக்கியே போனோன்னா அதிலேருந்து கரெக்டாக இந்த கட்டிங்கிலேருந்து நம்ம வந்து ஒரு மூணாவது கட்டிங் எடுக்கும்போது அந்த லெஃப்ட் சைடில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கான ரோடு வரும். அந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். இந்த டீ ஷாப்பு இது ஃபஸ்ட்டு கட்டிங் வந்துடும். இதை தாண்டி ரெண்டாவது ஒரு கட்டிங் வரும். அதில் நம்ம வளையக்கூடாது, அதை தாண்டி தான் போகணும். இது ரெண்டாவது கட்டிங்கு, இதை தாண்டி தான் போகணும். மூணாவதாக வருது பார்த்திங்களா, அந்த கட்டிங் தான் நம்ம வளையணும். இந்த ஸ்டிக்கர்ஸு இந்த குழந்தைங்களை போட்டு நிறைய வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த லெஃப்ட்டு தான் வளையணும். இந்த ரோடு கொஞ்சம் பிஸியாகவே இருக்குங்க எப்பயுமே. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க ஸ்கூலு, அவங்களோட காம்ப்ளெக்ஸு இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இந்த ஹாஸ்பிட்டலில். நீங்கள் பஸ்ஸெல்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் ஆட்டோ பிடிச்சி தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். இல்லை பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் விசாரித்து இந்த ரோட்டில் வரலாம். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா நேராக குளினி ஹாஸ்பிட்டல் தான். நேராக நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா குளினி ஹாஸ்பிட்டல். லெஃப்ட் சைடில் வந்து பிரசவ வார்டு வரும். அந்த குழந்தைங்க பிரசவம் பார்க்குறது அது லெஃப்ட் சைடில். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே குளினி சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு குளினின்னு சொல்லுவாங்க. அது வழக்கமாக சொல்லப்போனால் பெரியவங்க எல்லாமே தாயாராம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டலுங்க. யாருக்குமே இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்காது. இந்த ஹாஸ்பிட்டலு தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டலு. நம்ம கிராமப்புறங்கள்லேருந்து நம்ம ஸ்கேன் எடுக்கணும், ஒரு டாக்டர் ஃபீஸு எல்லாமே வந்து ரொம்ப கம்மி இங்கே. ஆனால் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் இருந்தாலும் இதுதாங்க இந்த பிரசவ வார்டு. இப்போ ரைட் சைடில் நம்ம ஹாஸ்பிட்டலை பார்க்க போகிறோம். அதுதாங்க ஹாஸ்பிட்டல். ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலு. கொஞ்சம் சின்ன ஹாஸ்பிட்டல் தான். உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலு. இதுதான் வந்து அதோடய என்ட்ரன்ஸு. இதில் போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரிசப்ஷன் தான். காலையில் 8:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் டோக்கன் போடுவாங்க. மறக்காமல் 8:30 மணிக்கு வந்துடுங்க. சீக்கிரமாக பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் போயிடலாம். வணக்கம்.